ஹலோ பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கான 5 மார்க் எடுக்கக்கூடிய மார்க் ரூம்ல நம்ம மீட் பண்ணியிருக்கோம். என்னோட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் புள்ளி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த வெர்டிக்கல் புள்ளியில நான் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்ல போறேன். ஸோ நீங்க நல்லா லிசன் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் ஹைலி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களே பேசிக்கலி எல்லாமே கொடுத்துட்டாங்க. இதில் நான் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் இங்கே எனக்குள்ள ஹைலைட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் மாஸ் என்னைய பொறுத்த வரைக்கும் மாஸ் M1 இஸ் கிரேட்டர் தென் M2. அப்போ M1 மாஸ் தராசு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. M1 இருக்கிறது கீழே வரும், M2 இருக்கிறது மேலே போகும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கலாம்? இந்த இடத்துல M1 கன்சிடர் பண்ணிக்கலாம். டவுன்வர்ட்ஸ்ல பேசிக்காவே ஒரு ஃபோர்ஸ் எப்பவுமே ஆக்ட் ஆகிட்டே இருக்கும்னு சொல்லியிருக்கேன். தட் இஸ் அ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஐ வில் ரைட் லைக் அஸ் M1G. F is equal to mgங்கிறத இங்கே M1G-ஆ எழுதியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸ் இல்லைன்னா நம்மளுடைய நார்மல் பேலன்ஸ் மாதிரி அது ஆட்டோமேட்டடாகவே கீழே வருது. ஸோ அப்போ அதோட ஆக்சலரேஷன் டைரக்ஷனும் எனக்கு டவுன்வர்ட்ஸ் தான். எப்பவுமே டென்ஷன் ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் த புள்ளி தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால டென்ஷனல் ஃபோர்ஸ் எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல எழுதிக்கிறேன். இப்போ இதுக்கு நான் ஃப்ரீ பாடி டயக்ராமுக்கு ஆன ஈக்குவேஷன் எழுதுவேன். எப்பவுமே நான் உங்களை MA ஓட கனெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். எப்பவுமே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா RHSல MA வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்க எனக்குள்ள மாஸ் M1A. இப்போ அப்படியே LHSக்கு போகலாம். M1A ஓட டைரக்ஷன்லயே ஏவோட டைரக்ஷன்லயே இருக்கிறவங்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ அவங்க எனக்கு LHSல பாசிட்டிவ். இவங்க ரெண்டு பேத்துக்கும் அதாவது M1Gக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க டென்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ -T அப்படிங்கிற ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம செகண்ட் டயக்ராமுக்கு போகலாம். ஸோ செகண்ட் டயக்ராம்ல டவுன்வர்ட்ஸ்ல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்பவுமே ஒரு ஆப்ஜெக்டை பிடிச்சி இழுக்கிறதுக்கு உட்காந்துருக்கும். ஸோ தராசு மாதிரி இருக்கிறனால ஒரு சைடு எனக்கு கீழே வரும்போது இன்னொரு பக்கம் மேலே போகுது. ஸோ அப்வர்ட்ஸ் ஆக்சிலரேஷன். அதே மாதிரி எனக்கு டென்ஷனல் ஃபோர்ஸ் எப்பவுமே டுவர்ட்ஸ் புள்ளி தான். ஸோ டுவர்ட்ஸ் புள்ளின்னு எனக்கு ஆக்ட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம சிம்பிளா எப்படி அப்ளை பண்ணலாம் இவங்களுக்கு? தட் இஸ் M2A. அதே டைரக்ஷன்ல இருக்கிற டென்ஷனல் ஃபோர்ஸ் LHSல பாசிட்டிவ், தென் -M2G பிகாஸ் டென்ஷனல் ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் ஆப்போசிட் டைரக்ஷன் இங்கனக்குள்ள மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இங்கனக்குள்ள டென்ஷன் காமனா இருக்கு. உங்களுக்கு எப்படி டென்ஷன் காமனா இருக்கும்னா ஓவர் த புள்ளி கனெக்ட் ஆகும்போது மாஸ் டிஃபரெண்டா இருந்தாலும் அந்த வயர்ல உங்களுக்கு டென்ஷன் காமனா தான் ஆக்ட் பண்ணும். ஸோ இதுல இருந்து நீங்க டென்ஷனல் ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். கண்டினியூஸ்லி ஆக்சிலரேஷன் எப்பவுமே நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ ஆக்சிலரேஷன் கால்குலேட் பண்றதுக்கு பேசிக் ஈக்குவேஷன் the total force is equal to mass in the total mass into the acceleration. Therefore acceleration is equal to total force. இங்க நீங்க எடுக்க வேண்டியது கிராவிடேஷனலோட ஆக்சிலரேஷன் ஃபோர்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஆக்சிலரேஷனுக்கு ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் சேம் டைரக்ஷன், இன்னொருத்தர் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் என்ன ஆகும்? M1G சேம் டைரக்ஷன், அவங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல M2G. ஆக்சிலரேஷனும் கிராவிடேஷனும் ஆப்போசிட்ங்கிறது இங்க சொல்லிட்டு டோட்டல் ஃபோர்ஸ் ஆயிடுச்சா, டிவைடட் பை டோட்டல் மாஸ் M1 பிளஸ் M2. அவ்வளவுதான். ஸோ சிம்பிளா ஆக்சிலரேஷனை கண்டுபிடிச்சு மாசஸ் வேல்யூ தெரிஞ்சதுன்னா டென்ஷன் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரியா பசங்க? இந்த மாதிரி என்ன டாபிக் வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.